10-20 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய நிலை என்ன? 20-30 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய நிலைமை என்ன? இன்று நாம் இருக்கின்ற இந்த நிலைக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கருணை. அதை நாம் மறந்து போகிற போது சாதாரணமாக நம்முடைய வார்த்தைகளிலே மாற்றம் வரும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தேவன் நம்மை உயர்த்துகிற போது, ஆசீர்வதிக்கிற போது நம்முடைய வஸ்துக்களிலே மாற்றம் வரலாம், நம்முடைய வாகனங்களிலே மாற்றம் வரலாம், நம்முடைய வஸ்திரங்களிலே கூட மாற்றம் வரலாம், நாம் இருக்கின்ற வில்லாக்களிலே மாற்றம் வரலாம். ஆனால் நமக்கு இருக்கிற குணத்திலே மாத்திரம் மாற்றம் வரக்கூடாது, வரவே கூடாது. நம்முடைய குணத்திலே ஒருவேளை மாற்றம் வருமென்றால் நம்முடைய குணத்திலே எங்க ஒரு இடத்திலே குறைவுண்டு. ஆசாவினுடைய குணத்தை பார்க்கும்போது அவனுக்குள் மாற்றம் வரவில்லை. தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தானோ, சத்துரு வந்து தனக்கு எதிராக திடீரென்று நிற்கிற போதும் அதே குணம்தான், அதே ஜெபம்தான். நம்முடைய நிலையும் அப்படி இருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். கஷ்டம் வருகிற போது தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கும்போது, எல்லாம் சரியான பிறகு, எல்லாமே நம் கைகூடி வருகிற போது அப்ப நாம எப்படி இருக்கிறோம் கவனிக்கணும். ஆஷா எப்படி இருந்தவன்? 2 நாளாகமம் 14:2. ஆஷா, கவனிங்க, ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். 1வது வசனம். அபியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும், கவனிங்க, அமெரிக்கையாயிருந்தது. ஆசா ஆளுகை செய்த நாட்களிலே அதில் 10 வருஷம் மிகவும் குறிப்பாக மக்கள் அமெரிக்கையாயிருந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். யுத்த பயமில்லை, சத்ருவின் பீதி இல்லை, பொருளாதார பிரச்சனைகள் இல்லை, பசி பஞ்சம் இல்லை. எதிர்பாராமலோ திடீரென்றோ வருகின்ற ஆபத்து அபாயங்கள் அந்த 10 வருடங்களிலே இடம்பெறவில்லை. தன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்பட்டது, பயமும் பீதியும் இல்லாமல், ஆபத்தோ அபாயமோ இல்லாமல், சத்துருவோ சத்துருவின் சேனையோ யுத்தத்துக்கு வராமல். ஆஷாவினுடைய ஆட்சி காலம் என்பது மிகவும் பொற்காலம் போல இருந்தது. ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சாஃப்டா இருக்கும்போது தேவனுக்கு நெருக்கமா இருப்போமா? நீதியா வாழ்வோமா? உத்தமமா வாழ்வோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கை ஆபத்தினோட, பொருளாதார பிரச்சனைகளினோட அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளோடு இருக்கிற போது நாம் தேவனுக்கு நெருக்கமா இருப்போமா என்கிற கேள்வியை எழுப்பினால் சாதாரணமா, சகஜமா நீங்கள் சொல்கிற பதில் என்னவா இருக்கும்? கஷ்டம் வரும்போது தாங்க தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது தாங்க அதிகமா ஜெபம் பண்றோம். ஆனால் ஆசா அந்த டைப் இல்லைங்க. இருக்கிற போது ஒரு மாதிரி, கஷ்டம் வருகிற போது வேற மாதிரி தன் குணத்தை வளர்த்து கொள்ளவில்லை. எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். அபியா என்பது அவனுடைய தகப்பனின் பெயர். அந்த தந்தை இறந்ததற்கு பிறகு ஆசா ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஆரம்பத்திலிருந்தே ஆசா தேவனுடைய பார்வைக்கு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தான். தயவு செஞ்சு கவனிக்கணும். ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்கிறேன். 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை ஆசா என்ன செய்தானா? கட்டினான். பட்டணங்களை கட்டினான். தேவன் தன்னை நிலைநிறுத்திய போது அந்த நிலைநிறுத்தலை பெற்றுக்கொண்டவனான ஆசா தனக்கு அருளப்பட்ட அந்த ஸ்திரத்தன்மையினாலே சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து விடவில்லை. இப்ப நான் யுத்தத்துக்கு போக வேண்டியதில்லை, இனி எதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, அப்பப்போ சேனையை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை, இங்க யுத்தங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சத்ரு இல்லை. ஸோ நான் ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கர்த்தரே இளைப்பாறுதலை தந்திருக்கிறார், கர்த்தரே இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், அவரே அற்புதமான அமைதியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவன் சும்மா இருக்கலங்க. தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற போது, கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், உன்னை ஸ்திரப்படுத்திய தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன என்பதை உணர வேண்டிய கடமை நமக்குண்டு. ஆசா கற்றுக்கொண்டான். என்ன கற்றுக்கொண்டான் தெரியுமா உங்களுக்கு? கொரட்டை விடுறது இல்லைங்க. எதை கற்றுக்கொண்டான்? ஜெபிப்பதை.
அதை கத்துக் கொடுத்தது யாருங்க? அவனுடைய தந்தை. யாருங்க அந்த தந்தை? அபியா. பார்க்கலாம் வாங்க. நாளிலே அவர்கள் தேவனை சார்ந்து தொடர்ந்து போய்கொண்டிருந்த போது அவர்கள் புரிந்து கொண்டது என்னவென்றால், சத்துருக்கள் வந்து தெளிவா முன்னாலையும் பின்னாலையும் பதுங்கியிருக்காங்க. நம்ம மத்தியில மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன செய்யறது? அப்ப என்ன செஞ்சான் தெரியுங்களா? அபியா மற்றும் அந்த ஜனங்கள் வானத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் செய்தார்கள். இந்த சேனை 4 லட்சம் பேர், சத்துருவின் சேனை 8 லட்சம் பேர். டபுள் ஸ்ட்ரென்த். நம்மை விட நம் சத்துரு இரட்டிப்பான பலத்தோடு வருகிறான். ஜெயிப்பதற்கு சான்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அபியா என்ன சொன்னான் என்றால், தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார். ஏனென்றால் அவரை விட்டு விலகினவர்கள் நாம் அல்ல. அவரும் நம்மை கைவிடவில்லை. எஸ், சவுலை தேவன் கைவிட்டு விட்டார். காரணம் அவன் செய்த தவறான காரியங்களால். சிம்சோனை விட்டு தேவன் விலகினார். காரணம் சிம்சோன் செய்த பாவ காரியங்களினால். நாம் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிற போது தேவன் நம்மை கைவிட்டு விடுவார். ஆனால் அபியா சொல்றான், தேவன் நம்மை கைவிடவில்லை. காரணம் என்ன? நாம் தேவனை விட்டு விலகவில்லை. இன்று நம்மில் சிலர் தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டு விட்டீர்கள், அடகு வைத்து விட்டீர்கள். நீதியை, உத்தமத்தை விட்டு விலகி விட்டீர்கள். பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு விட்டீர்கள். சொந்த கையாலேயே வாழ்க்கையை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரியவைகளை கெடுத்துக்கொண்டு, தேவனுடனான ஐக்கியத்தை கெடுத்துக்கொண்டு, ஜெப வாழ்க்கையை கூட விட்டு விலகிவிட்டீர்கள். ஜாக்கிரதை, நல்லதல்லவே அல்ல. எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பலத்தினால் நிரப்பி, உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து, ஆவிக்குரிய கனிகளால் நிறைத்து, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற விண்ணப்பங்களை அப்பா செவிசாயுங்கப்பா. அபியாவுக்கு வெற்றியை தந்தீர். அவருடைய குமாரனான ஆசாவுக்கும் வெற்றியை அருளினீர். எங்களுக்கும் வெற்றியை அருளி செய்யுங்க ராஜா. என்று விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்க வேண்டும் என்றும், ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு ஒவ்வொருவரையும் சந்திங்க ராஜா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அவசியங்களையும் உம்முடைய திருப்தினால் நிறைவாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.